ம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு சத்தியகுமாரி பத்குணநாதன் அவர்கள் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தை சொல்ல போறா. சரி, ராணிய கதை தொடங்கும். திருச்சிற்றம்பலம். திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் நாயனாருடைய கதை. சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்ட நாயனார் திருச்செங்காட்டங்குடி என்ற ஊர்ல பிறந்தார். இவர் வைத்தியர் மரபிலே தோன்றியவர். இவரை பரஞ்சோதி என்றும் அழைப்பர். இவர் ஒரு சிறந்த போர் வீரர். இவர் வடமொழி நூல்களும் மருத்துவ நூல்களையும் கற்று தேர்ந்தவர். இவர் குதிரையேற்றம், வாட்போர் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார். இவர் எந்நாளும் சிவனையே நினைத்து கொண்டு இருப்பவர். இவர் சோழ நாட்டை ஆண்ட பல்லவ மன்னவனிடம் போர்த்தளபதியாக இருந்தார். இவர் 2ஆம் புலிகேசியை வாதாபியில் வென்று அங்கிருந்து பொன்னும் மணியும் யானைகளும் குதிரைகளும் கொண்டு வந்தார். இவர் போரில் நல்ல வீரராக இருப்பதால் அவருக்கு நரசிம்மவர்மனுக்கு அவருடைய அன்புக்கு உகந்தவராய் இருந்தார். போர்ல கெட்டிக்காரனாக இருந்தபடியால் அவர் வீரர் மட்டுமல்லாது சிறந்த சிவபக்தராயும் இருப்பதால் அவரை யாரும் போரில் வெல்ல முடியாது என்று அனைவரும் பேசிக்கொள்வார்கள். இதை கேட்ட மன்னன் இவர் இவ்வளவு தூரம் சிவனடியாரில் அன்பு கொண்டிருக்கிறார், இவரை நான் போருக்கு எல்லாம் அனுப்புவது சரியில்லை, இவரை சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய விடுவதே நல்லது என்று அவரை இனி நீங்கள் என்னட்ட பணி செய்ய வேண்டாம், நீங்கள் போய் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழுங்கள் என்று செய்து அனுப்பினார். இவர் அவருக்கு பல நிதிகளையும் பொன்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். அவர் அவர் திருச்செங்காட்டங்குடி தன்ன ஊருக்கு வந்தார். அங்கு இவர் வாதாபியில பிள்ளையார் வழிபாடு நிறைவேறும் செய்கிறது. அதுல அவருக்கு ஒரு வெற்றி சின்னமாக பிள்ளையார்ல விருப்பமாயிருப்பதால் அவர் தன் வெற்றி சின்னமாக ஒரு விநாயகரை கொண்டு வந்து கணபதி ஈச்சரம் ஒன்று தலம் ஒன்றை நிறுவினார். பின்னவர் நிறுவி அங்கு வாழ்ந்து வரும் காலங்களில் அவர் வெண்காட்டு பெண் ஒன்றை மனம் புரிந்தார். அவர் இல்லறம் நடத்தி வந்தார். இவர் அடியவர்களிடம் மிகவும் அடக்கமாயும் வழிபடும் பண்புடையவர். அதோட அடியவர்களிடம் அவர்களை நன்கு அனுசரித்து அவர்களுக்கு திரு அமுது எல்லாம் படைத்து வந்தார். அதனால அவர் சிறு தொண்ட நாயனார் என்று அழைத்தனர். இவர்களுக்கு ஒரு மகன் சீராளன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அவனையும் வலி அன்பாக வளர்த்து வந்தார்கள். இப்படி இருக்கேக்க திருஞான சம்பந்தர் கூட இவருடைய இடத்துல வந்து இவருடைய வீட்டுல சில நாள் தங்கி இருந்தார் என்று சொல்வார்கள். சிறுத்தொண்டருடைய இவர் அடியவரிடத்துல மிக அன்புடையவர். அதை சிவபெருமான் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி அவர் பைரவர் வேடம் போட்டு கொண்டு வாரார் இவற்றிடத்துக்கு. அவர் ஒரு கையில ஒரு தடியும் கூர்மையான ஒரு சூலத்தையும் ஒரு கபாலத்தையும் ஏந்தி கொண்டு வந்தார். இவர் இந்த நாட்டுக்கு அவர் நாட்டுக்கு
வந்து இவர் சிறுத்தொண்ட நாயனாருடைய இடத்துக்கு போனார். அப்போது சிறுத்தொண்ட நாயனார் அவர் ஒவ்வொரு நாளும் அடியவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அமுது கொடுத்து அவர்களை ஆதரித்து அனுப்புவார். அன்றைக்கு ஒருவரையும் காணல் என்றவர் போய் ஒரு அடியவர் எங்களாலும் இருக்கிறார்களா என்று தேடி புறப்பட்டார் வீட்டை விட்டு. அந்த நேரம்தான் இவர் சிவன் பைரவர் வேடம் கொண்டு வீட்டை வாரார். அப்ப அவர்கிட்ட மனைவி சொல்றா, அவர் வெளியில போயிட்டார், நீங்கள் கொஞ்ச நேரம் தங்கினால் அவர் வருவார். அப்ப இவர் சொல்றார், நான் பெண்கள் தங்கும் இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் போய் கணபதீஸ்வரம் என்ற கோயில்ல நான் போய் அந்த ஒரு மரத்தின் கீழே இருக்கிறேன், அவர் வந்து என்னை கூப்பிட சொல்லி சொன்னார். அப்ப இவர் எல்லா இடம் போய் எல்லா இடம் ஒருத்தரும் அடியார்களை காணாதால வீட்டை வர மனைவியார் சொன்னார், இப்படி ஒரு சிவவேடம் தாங்கி ஒரு அந்தனர் வந்தவர், அவர் சூலம் கையில சூலமும் வளமான தடியையும் பிடித்தவர் வடநாட்டிலிருந்து வந்தோம் என்று சொன்னார். தான் கணபதீஸ்வரம் என்ற ஒரு மரத்தின் கீழே நான் இருக்கிறேன், அவரை வர சொல்லிட்டு சொன்னார் என்று மனைவியார் சொன்னார். அப்ப இவர் விரைந்து போய், அவருக்கு பெரிய சந்தோஷம், ஒரு அடியார் கிடைச்சி விட்டார் என்று விரைந்து போய் அவரை போய் பார்க்கிறார். அவரை போய் பார்க்க அப்ப அவர் கேட்கிறார், நீர் தானோ அந்த என்ன அந்த பெரியவராகிய சிறுத்தொண்ட நாயனார் என்று இவர் கேட்கிறார். அவர் முன்ன நான் தான் அந்த அடியவன், எங்கட வீட்டுல எங்களிடம் வந்து அமுது உண்ண வேண்டும் என்று அவரை கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் அமுது எனக்கு வந்து என்னுடைய அமுது முன்னால சமைக்க இயலாது, அவ்வளவு அரிதானது. 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் நான் பசு உண்ணுவது. அந்த நாள் இன்று. நான் உண்ணும் பசு வந்து 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு மனித பசுவா இருக்கும். அதுவும் ஒரு குடும்பத்துக்கு ஒரே புதல்வனாக இருக்க வேணும். அப்படிப்பட்ட பசுவைத்தான் நான் உண்ணுவேன். அதுவும் தாய் தந்தையர் பிடித்து அந்த பசுவை அறிந்து இருவரும் சமைத்து மனமு வந்து எனக்கு அளித்தாத்தான் நான் வந்து உணவு உண்ணுவேன் என்றவர் சொல்றேன். அப்ப அவர் வந்து இப்படி ஒரு அடியார் கிடைச்சதே பெரிய ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லி, நாம் அதன்படியே நான் உமக்கு சமைத்து தர்றேன் என்று சொன்னார். அப்ப இவர் சிறுத்தொண்ட நாயனார் வீடு சென்று தம் மனைவியாரிடம், இப்படி இவர் தனக்கு ஒரு மனித பசுதான் வேணும், அது 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையா இருக்க வேணும்னு சொல்றா. பின்ன அவர் மனைவியார் சொல்றார், இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு மனித பசு கிடைக்க போகுது, யார் தருவார்கள், எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்படி தாய் தந்தையர் ஒரு பிள்ளைய அறிந்து சமைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று மிகவும் கவலைப்பட்டு இவர் 2 பேரும் மிகவும் கவலைப்பட்டு கதைச்சு கொண்டிருக்க. அப்ப அவர் சொல்றார், அப்படி என்ன எங்கட நாங்கள் அடியவருக்கு எப்படியாவது உணவு கொடுக்கணும், ஆனபடியால் எங்களுடைய பிள்ளையே நாங்கள் சமைத்து அவருக்கு கொடுப்போம் என்று அவர் சொல்றார். அதுக்கு மனைவியாரும் உடன்பட்டு போய் என் மகனை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவரை விட்டு அனுப்புறான். அப்ப அவர் போய்
பிள்ளையை பாடசாலை கூப்பிட அவர் ஓடி ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சி தூக்கி வச்சு கொண்டு அவரை அணைச்சு கொண்டு வாரார். வந்து அவருக்கு வீட்டை கொண்டு வந்து அவருக்கு பல அணிகலன்கள் எல்லாம் போட்டு அவருக்கு ஏனென்றால் அவர் அமுதாக வெட்ட போகினி, அவரை அறிய போகினி என்று அவருக்கு நல்ல அணிகலன்களை போட்டு அவரை முகந்து அவரில் உடம்புல இருக்கிற தூசியெல்லாம் தட்டி நல்ல இதுகள் எல்லாம் செய்து அவரை அன்பாக அணைத்து கூட்டி கொண்டு போய் அவரை கறியாக்குவதற்காக ஒவ்வொரு பகுதியாக வெட்டி கறியாக்கினார்கள். கறியாக்கி விட்டு அவர் பைரவராயிருக்கும் சிவனிடம் போய் நான் கறியெல்லாம் சமைச்சிட்டோம், நீங்கள் வந்து சாப்பிடலாம் என்று சொன்னார். சாப்பாடெல்லாம் தயாராயிருக்குது, வந்து சாப்பிட சொல்லி. அப்ப பைரவரை அவர் அதற்கு வந்து சாப்பிட ஆயத்தமாகும் போது அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவி பாத பூசை செய்து அதுவரை ஆசனத்தில் இருத்தி அவருக்கு மலர் மாலை எல்லாம் சூட்டி அவரை சாப்பிட இருக்க செய்தார்கள். அப்போது அவருக்கு சிவன் அந்த பைரவர் கேட்டார், நான் சொன்னபடி எல்லாம் சமைச்சிங்களோ, அமுது செய்தீர்களோ, அவருடைய உறுப்பெல்லாம் சரியான முறையில வெட்டி சமைத்துள்ளீர்களோ என்று அவர் அதுக்கு அவற்ற மனைவியார் சொல்றா, நாங்கள் தலைக்கறி அமுது தலையை மாத்திரம் நாங்கள் கறி வைக்கவில்லை, அதை கழித்து வைத்துள்ளோம் என்று. அப்ப அங்க வந்து தாதிமாரும் இருக்கிற தாதியார் அதற்கு அங்க வீட்டுல தாதிமாரும் இருக்கு. அப்ப தாதியார் வந்து சொன்னா, இல்ல நான் தலைக்கறியும் வச்சிட்டேன், தலைக்கறியும் வைத்தாச்சு நீங்கள் உணவு உண்ணலாம் என்று. அப்போது சரி அப்படின்னா நான் தனியா சாப்பிடலாது, என்னோட இன்னும் அடியார் வந்திருந்து சாப்பிடணும், அப்பத்தான் நானும் சாப்பிடுவேன் என்று. அப்ப இவர் சிறு தொண்டர் நானும் ஒரு அடியவன் தான், நான் வந்திருந்து சாப்பிடுறேன்னு அவரும் போயிருந்து சாப்பிட இவர் இன்னும் வேறையும் ஏதாவது கேட்க போறாருன்ற பயத்துல கடகடன்னு சாப்பிட வலிக்கிட அவர் சொன்னார், பொறும் நான் 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் உணவு உண்றது, நீ உமக்கு என்ன அவசரம், பொறும் என்று சொல்லி அவரை சொன்னார். என்னத்துக்கு இவ்வளவு அந்தரப்படுறேன், எனக்கு என்ன முதல் நான் பார்த்த உம்முடைய மகனையும் கூப்பிடும், அவரை நாங்கள் உடன் வைத்து உண்ணலாம் என்றார். அப்ப சிறு தொண்டருக்கு பயம் வந்துட்டு அவர் மிகவும் மனம் தளர்ந்து, நாங்கள் இப்படி எங்கட பிள்ளையத்தான் கறி வைத்தோம் என்றால் அவர் அமுது செய்வாரோ இல்லாட்டி செய்ய மாட்டாரோ என்ற மனம் கலங்கி, இப்போது அவன் உதவான் என்றார். அவன் இங்கே இல்லை, அவன் இப்ப உதவான் என்று சொன்னார். அப்ப பைரவர் சொன்னார், அவர் மகன் வந்தாத்தான் நான் உணவு உண்பேன், ஆனபடியால் மகனையும் கூப்பிடும் என்று சொன்னார். கணவனும் மனைவியும் வந்து இதை கேட்டு வாய்ப்புறம் சென்று என்ன செய்வதென்று தெரியாம கலங்கி கொண்டு யோசிச்சு கொண்டு நிற்க இவர் சொன்னதை கேட்டு சரியண்டு இவருக்கு மகனை கூப்பிடுவது போல அவைகளும் பாசாங்கு செய்து, மகனே சீராளா வா
மகனே சீராளா வா என்று பிளத்து கூப்பிட்டார். நான் அடியவர் ஒருவர் எங்களிடம் வந்திருக்கிறார், அவரும் உன்னையும் அழைத்து உணவு உண்ண வேணுமாம் வா என்று அழைத்தார். அப்ப அவை அப்படி கூப்பிடல பள்ளிக்கூடத்திலிருந்து வர்ற மாதிரி சீராளன் ஓடி வாரார். பள்ளிக்கூடத்திலிருந்து எப்படி வருவாரோ அதே போல ஓடி வர அவரை தூக்கி கணவனிடம் கொஞ்சி கொடுத்தாள் மனைவியார். மனைவியார் கொடுக்க அவர் 2 பேரும் தங்கள் பிள்ளை எப்படி வந்தேன்னு கவலைப்பட்டு மகனையும் கூட்டிக் கொண்டு ஓடி போனார்கள் பைரவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இடத்துக்கு. அங்க பார்த்தா பைரவரை காணையில. அப்ப அவர் அங்க பைரவரையும் காணையில, பாத்திரங்கள் வச்ச சாப்பாடு ஒன்றையும் காணையில, அவர் மறைந்திட்டார். அப்ப இது இறைவன் செயல் என்று அவர் தியச்சு போய் நிக்க பார்த்தா சிவபெருமான் உமாதேவியாரோடும் முருகனோடும் அவைக்கு காட்சி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்.